வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போற விஷயம் ஜோதிடம். ஆமா. நீங்க அனுப்பின அந்த வீடியோ ஆதாரங்கள் அடிப்படையில ஜோதிடம்னா என்ன, அதோட பின்னணி என்ன, அறிவியல் இது பத்தி என்ன சொல்லுது, முக்கியமா கிறிஸ்தவர்களும் ஹிந்துக்களும் ஏன் இதை ஏத்துக்க கூடாதுன்னு அந்த ஆதாரங்கள் சொல்றத பத்தி பேசலாம். கண்டிப்பா. நம்ம நோக்கம் அந்த வீடியோக்கள்ல ஜோதிடம் பத்தி என்ன வாதங்கள் இருக்குன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். ஆரம்பிக்கலாமா? ஓகே. இந்த ஆதாரங்கள் படி பார்த்தா ஜோதிடம்ங்கிறது கோள்கள், நட்சத்திரங்கள் இதெல்லாம் மனுஷங்களோட வாழ்க்கை, அவங்களோட குணம், விதி இது எல்லாத்தையும் தீர்மானிக்குது இல்லனா பாதிக்குதுன்னு சொல்ற ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். சரி, இது எப்படி உருவாச்சு? இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்குமே. ஆமா, இருக்கு. இது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போகுது. மெசபடோமியா, எகிப்து, கிரேக்கம், இந்தியா இந்த மாதிரி பழங்கால நாகரிகங்கள்ல இது உருவாகி இருக்குன்னு அந்த வீடியோக்கள் காட்டுது. ஓ, அப்போ ரொம்ப பழசு. ஆமா, அந்த காலத்து மத நம்பிக்கைகள், அதாவது பல கடவுள் வழிபாடு, இயற்கையை பார்த்து பயம், புராண கதைகள் இதோடெல்லாம் இது பிணைஞ்சிருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது பூமி மைய பார்வை இருக்கு இல்லையா, அதோட சம்பந்தப்பட்டது. பூமி மைய பார்வையா? அப்படின்னா அதாவது இந்த உலகத்தோட நடுவுல பூமி தான் இருக்குன்னு அப்போ நினைச்சாங்க இல்லையா, அந்த பார்வையோட அடிப்படையில வந்தது. ஓஹோ, சரி சரி. கிரகணம் ஏன் வருது, சீசன் எப்படி மாறுதுன்னு புரியாதப்போ அதுக்கெல்லாம் ஒரு விளக்கமா இதை உருவாக்கியிருக்கலாம். இது சயின்ஸ் படி உருவானது இல்ல. முதல்ல பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் இது பயன்பட்டுச்சுன்னு அந்த ஆதாரங்கள்ல சொல்றாங்க. அப்போ இது அறிவியல் இல்ல, இது ஒரு மூட நம்பிக்கைன்னு இந்த ஆதாரங்கள் அழுத்தி சொல்லுது. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? முக்கியமா சயின்ஸ் படி எந்த ஆதாரமும் இல்லைங்கிறது தான் முதல் பாயிண்ட். அது சொல்ற கணிப்புகள் எல்லாம் பெரும்பாலும் சரியா இருக்கிறது இல்ல. ஒரே மாதிரி டெஸ்ட் பண்ணா கூட வேற வேற ரிசல்ட் வருது. அப்புறம் சொன்ன மாதிரி காலாவதியான அந்த பூமி மைய பார்வைய இது இன்னும் பிடிச்சிட்டு இருக்கு. அப்புறம் இதோட சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். சைக்கலாஜிக்கல் இம்பாக்டா? எத மாதிரி? ஆமா, இந்த பார்னம் விளைவுன்னு ஒன்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப பொதுவா தெளிவில்லாம எதையாவது சொன்னா கூட இது எனக்காக தான் சொல்றாங்க, எனக்கு தான் இது பொருந்துதுன்னு மக்கள் ஈஸியா நம்பிடுவாங்க. ஆமா, எனக்கும் இந்த மாதிரி தோணி இருக்கு. இல்லையா? இது ஒரு போலியான பாதுகாப்பு உணர்வு, நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இதெல்லாம் கொடுக்குமே தவிர உண்மையான அறிவையோ இல்ல எதிர்காலத்தை கணிக்கிற திறனையோ இது தர்றதில்ல. இது ஒரு தவறான அறிவு, ஒரு ஃபால்ஸ் நாலேஜ்னு அந்த ஆதாரங்கள் நல்லா அழுத்தமா சொல்லுது. சரி. குறிப்பா பாத்தீங்கன்னா, பொறக்கிற நேரத்துல கிரக நிலை எப்படி இருக்குங்கிறது நம்ம குணத்தை தீர்மானிக்கும்னு சொல்றது, கிரக பெயர்ச்சி ஃபியூச்சரை சொல்லுங்கிறது, சில கிரகங்கள் பின்னாடி போற மாதிரி தெரியறது, ரெட்ரோகிரேடு பாதிக்கும்னு சொல்றது, நிலாவோட நிலை மனுஷங்களோட நடத்திய மாத்துங்கிறது, இதுக்கெல்லாம் எந்த சயின்ஸ் ஆதாரமும் இல்லைன்னு மறுக்கிறாங்க. சரி, இப்போ அறிவியல், உளவியல் இதெல்லாம் தாண்டி ஆன்மீக ரீதியா இதுக்கு சில பார்வைகள் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா, சில பேர் இத மறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு வழியா பாக்குறாங்க. இன்னும் சிலர் ஆவிகளோட பேசுற ஒரு முறை, ஸ்பிரிட்டிசம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓ, அமானுஷ்ய விஷயங்களோட தொடர்பு படுத்துறாங்களா? அதேதான். கோள்களையே தெய்வமா பார்த்து கும்பிடுற பழக்கம். உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல சனீஸ்வரனை சாந்தப்படுத்த பரிகாரம் பண்றது, இதெல்லாம் இதுக்கும் அமானுஷ்யத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு ஆதாரங்கள் சொல்றாங்க. அதாவது இயற்கைக்கு மீறின சக்திகளோட இதுக்கு தொடர்பு இருக்குன்னு நம்புறாங்க. இது மட்டும் இல்ல, இப்போ ரீசெண்டா இந்த நியூ ஏஜ் மூவ்மெண்ட் மூலமா கிறிஸ்டல் ஹீலிங், டாரோ கார்ட்ஸ் படிக்கிறது இது மாதிரி விஷயங்களோட சேர்ந்து ஜோதிடமும் திரும்ப பாப்புலர் ஆகிட்டு வருதுன்னு அந்த வீடியோக்கள்ல சொல்றாங்க. ஓகே, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆதாரங்கள் கிறிஸ்தவ பார்வையில ஜோதிடத்தை எப்படி பார்க்க சொல்லுது? இது நம்ம பேச்சோட முக்கியமான பகுதி இல்லையா? ஆமா, ரொம்ப தெளிவாவே சொல்றாங்க. முதல்ல பைபிள் ஜோதிடத்தை தடை செய்யுதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இது கடவுளோட இடத்தை எடுத்துக்குது. கடவுளோட இடத்தையா? ஆமா, அதாவது வாழ்க்கையில வழிகாட்டருக்கு கடவுளை நம்புறதுக்கு பதிலா கோள்களையும் நட்சத்திரங்களையும் நம்புறது கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கைக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. இது சாத்தானோட தந்திரம். இத நம்புறதால நாமளே தீய ஆவிகளோட கண்ட்ரோலுக்குள்ள போறோம்னு எச்சரிக்கிறாங்க. பயமுறுத்துற மாதிரி இருக்கே. ஆதாரங்கள் அப்படிதான் சொல்லுது. எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாதீங்க, கடவுளை மட்டும் நம்புங்கன்னு மத்தேயு 6:33 மாதிரி வசனங்களை காட்டி கிறிஸ்தவர்கள் ஜோதிடத்தை சுத்தமா விட்டுடணும், அதுல இருந்து மனம் திரும்பணும்னு இந்த ஆதாரங்கள் ரொம்ப வலியுறுத்துது. படைக்கப்பட்ட பொருளான சூரியன், சந்திரன் இதெல்லாம் வணங்குறது தப்புன்னு சொல்றாங்க. சரி,
இதே மாதிரி இந்து மத பார்வையில இந்த ஆதாரங்கள் என்ன சொல்றாங்க? இந்து மதத்துல பாத்தீங்கன்னா ஜோதிடம் ரொம்ப ஆழமா பதிஞ்சு போயிடுச்சு. அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே இருக்குன்னு ஆதாரங்கள் சொல்லுது. பிறக்கும்போது ஜாதகம் பாக்குறதுல இருந்து கல்யாணத்துக்கு பொருத்தம் பாக்குறது வரைக்கும் எல்லாத்துலயும் இதோட தாக்கம் இருக்கு. ஆமா, அது உண்மைதான். இது ஒரு மாதிரி விதிவச கோட்பாடு, ஃபேட்டலிசம் மாதிரி. அதாவது எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு, நம்மால எதையும் மாத்த முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை இது உருவாக்குதுன்னு சொல்றாங்க. இது மக்களை கண்ட்ரோல் பண்ற ஒரு சிஸ்டம். ஹிந்து மதம் இந்த மக்கள் மேல ஒரு பாரமா சுமத்துதுன்னு இந்த ஆதாரங்கள் வாதாடுது. அதனால ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்றவங்களும் இத புரிஞ்சுக்கிட்டு இந்த நம்பிக்கையிலிருந்து வெளியே வரணும்னு அந்த வீடியோக்கள் சொல்லுது. அப்போ இவ்வளவு தூரம் பேசுனதுல இருந்து இந்த ஆதாரங்கள் மொத்தமா என்ன சொல்ல வருது? சுருக்கமா சொல்லணும்னா, நாம பார்த்த ஆதாரங்கள் படி ஜோதிடத்துக்கு அறிவியல் பேஸ்மெண்ட் கிடையாது. அது மக்களை ஈர்க்கறதுக்கு காரணம் அந்த பார்னம் விளைவு மாதிரி சில சைக்கலாஜிக்கல் விஷயங்கள் தான். அதே நேரம் இதுல பழைய காலத்து மத நம்பிக்கைகள், சில அமானுஷ தொடர்புகளும் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, கிறிஸ்தவர்கள் அவங்க நம்பிக்கை அடிப்படையில கடவுளை மட்டும் நம்பி இதை ஒதுக்கணும். இந்துக்கள் இது அவங்க மேல திணிக்கப்பட்ட ஒரு கட்டுப்பாடு, ஒரு விதிமுறைன்னு உணர்ந்து இதிலிருந்து வெளியே வரணும்னு இந்த ஆதாரங்கள் சொல்றத பார்த்தோம். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. கடைசியா இந்த பேச்சிலிருந்து நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. இந்த மாதிரியே ஜோதிடம் இல்ல வேற ஏதாவது எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முறைகளை நம்புறது உங்களுடைய தனிப்பட்ட முடிவெடுக்கிற திறனை, உங்க பொறுப்புணர்ச்சிய, உங்க நம்பிக்கைய, அது உங்க மேல இருக்கலாம் இல்ல நீங்க நம்புற கடவுள் மேல இருக்கலாம், அதை எந்த அளவுக்கு பாதிக்குது, இதை நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். நிச்சயமா இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும் நம்புறோம். அடுத்த உரையாடல்ல சந்திக்கலாம். நன்றி. நன்றி.